சரி, அதாவது தௌஹீதவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய மனைவி மக்கள் விஷயத்தில் கண்ணியம் இல்லாமல் நடக்கிறாங்க, கண்ணிய குறைவான வார்த்தைகளால் திட்டுறாங்க, பேசுகிறாங்க, இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது மார்க்கத்தில் கூடாது. மார்க்கத்தில் அனுமதி இருக்காதுன்னு கேட்டால் மார்க்கத்தினுடைய எல்கேஜி லெவலில் இருக்கிறவனுக்கும் தெரியும் இது மாதிரியான விஷயங்களை இந்த மார்க்கம் அனுமதிக்காது. இந்த மார்க்கம் எதை அனுமதிக்கும் எதை அனுமதிக்காதுங்கிறத ஒரு அநீதியை அனுமதிக்குமா அனுமதிக்காதான்னு விளங்கினாலும் உங்களுக்கு போதும். இது அநீதியாக இல்லையா? ஒருவரை அநாகரிகமாக கேவலமாக கீழ்த்தரமாக குடும்பத்தில் போய் திட்டுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா விஷயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் குடும்பத்துக்கு யார் சிறந்தவர் அவர் தான் சிறந்தவர். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நல்ல ஆளாக இருக்கணும். உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் நல்லவராக இல்லை என்று சொன்னால் நீங்கள் நல்லவர் கிடையாது. அப்போ தன்னுடைய அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தில் என் பொண்டாட்டி போய் கேளு, என்னை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை பற்றி என் மனைவி மக்களை கேளு, என்னை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நான் என் குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன். அப்போ ஒரு சிறந்தவன் என்பவன் யாருன்னு கேட்டால் அவன் வீட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே உரிமைகளை மரியாதைகளையும் மனைவி மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். மனைவிகளை அடிமை மாதிரி நடத்துவது, அவங்கள பேச விடாமல் ஆக்குவது, அவங்களுடைய ஆலோசனைகளை மறுக்கிறது, அவங்கள செய்கிற உதவிகளை சொல்லி காட்டி ரொம்ப புண்படுத்துவது, அவங்களுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா, தாயை பார்க்கணும். ஒரு பெண்ணு இன்னொரு வீட்டில் வாழ போயிட்டான்னு சொன்னால் அவள் அம்மாவை பார்க்கணுன்னு அவள் ஆசைப்படுவா, அவங்க தகப்பனாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவா, வீட்டுக்கு போயிட்டு வரணுன்னு ஆசைப்படுவா. அந்த மாதிரியான உணர்வுகளை மறுக்கிறது, இதுகளெல்லாம் பெண்களுக்கு செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு கொடூரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் இதைத்தான் அறிவுரையாக சொன்னாங்க. உங்களை இத்தகுல்லாக ஃபின்னிசா, அதாவது பெண்கள் விஷயமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயமாக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னக்கும் அவானுன் இந்தக்கும், அவங்க அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்கள்கிட்ட அடைக்கலமாக இருக்கிறார்கள். அவங்க தவறான வழியில் சென்றாலே தவிர அவர்களிடத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தவறான நடத்தையில் ஈடுபட்டாலே தவிர மற்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது, அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கடைசி உரையில் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக அதை மௌத்தாகும் போது அதான் எச்சரித்தாங்க. கடைசி உரையிலையும் அவங்க அந்த மாதிரி தான் எச்சரித்திருக்கிறார்கள். அதுபோக என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் மனைவிமார்களுக்கு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அழகாக சொல்கிறாங்க, துத்தை மகா இதா தாய்ந்த, நீ உண்ணும்போது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்படி அதையே நம்ம செய்கிறதில்ல. தொண்டி வழக்கம்லாம் என்னென்னு கேட்டால் மாப்பிள்ளலாம் சாப்பிட்டு வச்ச பிறகு தான் பொண்டாட்டி சாப்பிடணும், மிச்சத்தை வச்சாலும் வைப்பான், எல்லாத்தையும் திண்டாலும் திண்டு போயிடுவான். அப்படி தான் இருக்குது நம்ம ஊர் உலகம் அப்படி இருக்கிறது வழங்குதா. அப்போ அப்படிக்க செய்யக்கூடாது. அப்போ நல்லதெல்லாம் நம்ம திட்டுட்டு மனைவிக்கு மிச்சம் வச்சதை சாப்பிடக்கூடியவளுங்கிற மாதிரி வேறு மதத்து கலாச்சாரத்தை பின்பற்றி அந்த மாதிரி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி மார்க்கத்தில் கூடாது. நம்ம எல்லாம் உட்காந்து என்ன செய்யணும், ஒரு குடும்பத்தில் சேர்ந்து சாப்பிடணும். துத்தை மகா இதா தாய்ந்த, அப்போ கணவன் சாப்பிடும் பொழுது மனைவியும் சேர்ந்து என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும். இப்போ தக்ஸு வகா இரத்த செய்த, நீ ஒரு ஆடை எடுத்துக்கொண்டால் அவளுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்கணும். உனக்கு ஒரு சட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எடுக்கும்போது என்ன செய்யணும், உனக்கு மட்டும் எடுத்துடக்கூடாது. நம்ம சட்டை எடுக்கிறோம், அவளுக்கு ஒரு சேலை எடுக்கணும். இப்போ கொஞ்சம் வசதி இல்லையா, அடுத்த மாதம் எடு. உன் சட்டையை தாமதப்படுத்திக்க, எடுத்தால் 2 பேருக்கு தான் எடுக்கணும். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் என்று சொன்னால் நீ அவளுக்கு, நீ உனக்கு உடை அணியும் பொழுது அவளுக்கு நீ எடுத்து கொடு இப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வலா தஹுஜுர் இல்லா ஃபில் பைத், 4 அறைக்குள்ளே தவிர அவளை கண்டிக்கக்கூடாது. நிறைய கூட்டத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் காட்டுறான், அந்த ஆம்புலன்ட் காட்டுறதுக்காக வேண்டி வீரத்தை காட்டுற மாதிரி செய்கிறது. என்னடி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, டீ போட சொல்லியிருப்பாங்க, டீ வரலன்னா என்ன செய்கிறது, அந்த நண்பருக்கு முன்னாடி விளங்குற மாதிரி நான் எப்படி கையில் வச்சுக்கிற முன்னாடி காட்டுறாங்களாம். அப்படி அங்கே வச்சு என்ன செய்கிறது, இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க திட்டுறது, இது கூட அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறத என்ன செய்யணும், அதை தாமதப்படுத்தினா கூட குறித்து வச்சுக்கிட்டு தனியாக ரூமில் இருக்கும்போது ஒரு ஆளைத்தானே கூட்டிகிட்டு வந்தேன், இப்படி செய்யலாமா, அவர் என்ன நினைப்பார், இப்படி தான் கண்டிக்கணும். கண்டிக்கிறதா இருந்தால் வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அறைக்குள்ளே தவிர என்ன செய்யக்கூடாது, சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒலா து கப்பிஹா, அவளை அசிங்கமாக திட்டக்கூடாது. அதாவது உணர்ச்சியை புண்படுத்துகிற மாதிரி,
அவங்க மானத்தோட விளையாடுற மாதிரி திட்டுறா இருந்தால் கூட செய்யணும், ஒரு அறிவு இருக்கா அந்த மாதிரி கேட்கணுமே தவிர நம்ம இவன் எப்படி திட்டுவான், அப்பா ஆத்தா விழுந்து இழுத்து உங்கள் அப்பனை அப்படி தாண்டி உங்கள் ஆத்தா அப்படி தாண்டி நீ உங்கள் குடும்பமே அப்படித்தான், இந்த மாதிரி என்ன செய்கிறது கேட்குறமா இல்லையா, அவளை வந்து பாதிக்கும். சோத்துக்கு இல்லாமல் தான் உங்கள் அப்பா நான் விட்டுருக்கிறான் தெரியாதா, இப்படிலாம் சொல்கிறது. இப்படி எல்லாம் இதெல்லாம் தேவையா உனக்கு? அவள் என்ன செஞ்சு அதை மட்டும் சொல்லி காட்டு. சோறு ஒழுங்காக்கலன்னா சோறு ஒழுங்காக்குன்னு சொல்லு. அதுக்கு அதான அதுக்குரிய கண்டனம். ஒழுங்காக சோறாக்கலைங்கிறக்காக வேண்டிய அப்பா ஆத்தாவெல்லாம் இதுக்கு இருக்கிறீங்க. அப்படியான ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்களை வந்து அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க. அது மார்க்கத்தில் எதுவும் விளங்க மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது பெரிய தப்பு இல்லை போல இருக்கு, வேணும்னு செய்கிறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறார்கள். இது சம்பந்தமாக விரிவாக விளக்கும் விதமாகத்தான் 2 போன ரமலானுக்கு முந்தின ரமலானில் குடும்பவியல்னு தலைப்பு அதுக்கு தான் எடுத்தோம். இஸ்லாம் கூறும் குடும்பவியல். அதில் என்ன பண்ணோம், ஆண்கள் கணவன்மார்கள் மனைவியத்தை எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும், மனைவிமார்கள் கணவனுக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் A to Z எல்லாத்தையும் விளக்கக்கூடிய விதமாக 1 மாத காலம் தொடர்ச்சியாக விளக்கி இருக்கிறோம். அந்த மாதிரி உரைகளையாவது கேட்டு என்ன செய்யுங்க, அந்த கணவன்மார்களாக இருக்கிறவங்க உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யுங்க. இப்படி கேள்வி வருது பாருங்களேன். இவங்க கேட்டதுலேருந்து யாரோ ஒரு தௌஹீத்வாதி இப்படி இருக்கிறதா தெரியுது. கேட்டது நல்லது. தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற ஒரு ஆள் யாரோ ஒரு ஆளோ பலரோ சிலரோ இப்படி இருக்கிறாங்கன்னு விளங்குது. அது இருக்கக்கூடாது. விளங்காமல் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. சஹாபாக்கள் இப்படிலாம் செஞ்சாங்க மனைவிமார்கிட்ட. அப்போ பெண்கள்லாம் கூட்டிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் வந்து குழுமிட்டாங்க. அப்போ கோவமா முகமெல்லாம் சிவக்க வந்து லைஸ உலாய்க்க பில் ஹியார், முகமதுரை வீட்டை இப்படி பெண்களெல்லாம் முற்றுகையிடுகிறார்களே இதுக்கு காரணமான நீங்கள் நல்லவங்க கிடையாதுன்ட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அப்போ என் வீட்டை இவ்வளோ பெண்களும் முற்றுகையிடுற அளவுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஆளுக்க கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி ஏதாவது தௌஹீத்வாதிகள் விளங்காமல் செஞ்சிருப்பீர்களே, ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லைன்னு விளங்கி உங்களை மாற்றிக்கொள்ளலன்னு வைங்க, இந்த தௌஹீத் உங்களுக்கு உதவாது. மனிதனுக்கு அநீதி இழைத்தவராக நம்ம போனோம்னு சொன்னால் நம்ம அமல் நம்ம கை கொடுக்குமா? அல்லாஹ்வுடைய அநீதி செஞ்சால் கூட அல்லாஹ் மன்னிச்சிட்டு போயிடுவான். மனிதனுக்கு ஒரு மனைவி மறுமையில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன அவங்க கதி, என்னை கொடுமைப்படுத்தினா என்னை அநியாயம் பண்ணான்னு சொன்னால் உங்கள் அம்மல்லாம் அவளுக்கு போய் சேர்ந்துடும், நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும். அதனால் மனைவிமார்கள் விஷயத்தில் வந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்துறாங்க. மௌத்தா போகிற நேரத்தில் கூட அந்த மனைவிமார்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, ஒழுங்காக நடத்துங்க என்று எச்சரிக்கை பண்ணியிருக்கிறதுனால அதை பேணி அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கேள்வி வராமல் இருப்பது தான் இதுக்குரிய சரியான பதிலாக இருக்கும். நாளைக்கு ஒரு இந்த கேள்வி வரக்கூடாது.